திருமண பொருத்தத்தில் மிக முக்கியமாக பார்க்கக்கூடியது யோனி பொருத்தம். இந்த யோனி பொருத்தம் இருந்தால் தான் ஆணுக்கும் பொண்ணுக்கும் தாம்பதிய சுகத்தில் நல்ல அந்யோன்யமாக இருக்க முடியும் என்று நம் முன்னோர்கள் ஏற்கனவே விலங்கனத்தின் அடிப்படையில் சொல்லியிருக்கிறார்கள். அந்த விலங்கனத்தின் அடிப்படையில் சொல்லக்கூடிய தன்மை ஒரு பெண்ணுடைய ஜாதகம், அதாவது ஒரு பெண்ணுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் இருந்து ஆணுடைய நட்சத்திரத்துக்கு வைத்துதான் அது பார்த்தார்கள். அப்ப பெண்ணுடைய நட்சத்திரத்துக்கு ஆணுடைய நட்சத்திரம் பகையா நட்பா என்று அதனுடைய விலக்கணத்தின் அடிப்படையில் நம் முன்னோர்கள் யோனி பொருத்தத்துக்கு சொல்லியிருந்தார்கள். அப்ப அது போன்று பார்த்தீங்கன்னா ஒரு பெண் ஜென்ம நட்சத்திரத்துக்கு குதிரையாக இருந்தா எருமை என்பது பகையாக இருக்கும். ஏன் எருமை பகையா அப்படின்னு சொன்னீங்கன்னா, குதிரை வேகமாக ஓடக்கூடியதும் எருமை நிதானமாக போகக்கூடியதுமாக இருப்பதனால ஒரு பெண்ணுக்கு குதிரை வந்தால் ஆணுக்கு எருமை வரும் பொழுது அது பொருத்தம் இல்லாத ஒரு அமைப்பாக இருக்கும். அதனால் நம் முன்னோர்கள் பகைத்தன்மைக்கு ஒரு பட்டியலிட்டு குறிப்பிட்டு இருக்கிறார்கள். அது பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணுக்கு யானை வந்தால் சிங்கம் என்பது பகையாக இருக்கும், ஆடு வந்தால் குரங்கு பகையாக இருக்கும், பாம்பு வந்தால் கீரி பகையாக இருக்கும், நாய் வந்தால் மான் மற்றும் புலி பகையாக இருக்கும், நாய்க்கு மான் மற்றும் புலி பகையாக இருக்கும், பூனைக்கு நாய் மற்றும் எலி பகையாக இருக்கும், பசுவுக்கு புலி பகை, எலிக்கு பூனை பகை, மானுக்கு புலி பகை. இது எல்லாமே விலங்கினத்தின் அடிப்படையில் நம் முன்னோர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் இன்று ஜென்ம நட்சத்திரத்துக்கு மட்டுமே அது பார்த்தால் அது இறந்த காலமாக இருக்கக்கூடியது. ஒரு குழந்தை பிறந்த போது உருவான நட்சத்திரத்துக்கு 21 வயசு 23 வயசுல நம்ம திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது திருமண வாழ்க்கையில் அது தவறுதலாக மாறிவிடுகிறது. அப்போ ஒரு பொண்ணுக்கு என்ன நடப்பு தசை நடக்கிறதோ அந்த நடப்பு தசாவில் என்ன நட்சத்திரம் இருக்கிறதோ அதற்குண்டான விலங்கினத்தை நாம் பொருத்தி பார்க்கும் பொழுது அவர்களுக்கு உண்டான அந்யோன்ய கொடுப்பனை அந்த திருமண பொருத்தத்தில் தெரியும். ஆகையால் ஜென்ம நட்சத்திரம் மட்டும் இல்லாம நடப்பு தசாவில் சந்திரன் என்ன நட்சத்திரத்தை பயணிக்கிறாரோ அந்த நட்சத்திரத்தையும் அதுக்குண்டான விலங்கினத்தையும் நம்ம வேறுபடுத்தி பார்க்கும் பொழுது அவருடைய அந்யோன்ய கொடுப்பனை மிக சிறப்பாக இருக்கிறதா இல்லையா என்று திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது அது மிக அற்புதமாக தெரியும். எல்லோருமே ஜென்ம நட்சத்திரம் மட்டுமே இல்லாம நடப்பு நட்சத்திரத்தையும் பரிசோதனை பண்ணி பார்த்து திருமண வாழ்க்கையில் நல்ல அன்போடும் அரவணைப்போடும் வாழ பெற்றோர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். நன்றி. வாழ்க வளமுடன்.